வணக்கம் மக்களே! நீண்ட நாட்களுக்கு பிறகு அமெரிக்க பங்குகள பற்றி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல டெக்னாலஜி பங்குகள் இருக்க போகுது. கூடவே ஆட்டோ செக்டார் பங்குகள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது இன்டெல் பற்றியான அப்டேட் தான். ஸோ ரீசென்ட் டேஸா இன்டெலோட பெர்ஃபார்மன்ஸ நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ப்ராஃபிட்லயும் இருப்பீங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போ இன்டெல் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருந்தது. காரணம் பல காரணங்கள் இருக்கு. பட் இவங்க பெரும்பாலும் மென்ஷன் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா, ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா, இப்போ புது ஒரு சிப்ப வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேந்தர் லேக் இதெல்லாம் லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே இத பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த புது சிப்ல ஒரு இன்டகிரேட்டட் கிராஃபிக் ஜிபியு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ஜிபியுவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏஎம்டியோட ஸ்ட்ரிக்ஸ் ஆலோவ வந்து தூக்கி சாப்பிட்ரும் அப்படின்னு தான் இப்போ பல கருத்துக்கள் வந்து இணையதளத்தில வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இன்டெலோட அதிகாரிகளும் வந்து அதத்தான் சொல்றாங்க. ஏஎம்டி பார்த்தீங்கன்னா, இன்னும் பழைய ப்ராசஸர வித்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஏஎம்டி தரப்புல இருந்து திரும்ப ஒரு தாக்குதல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்டெல் பண்றது ஒரு ஃபேரான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இன்டெல் என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய மிட் பாயிண்ட் ஆ இருக்கக்கூடிய சிப் கூட வந்து இவங்களுடைய ஹை எண்ட் சிப்ப வந்து கம்பேர் பண்றாங்க. ஸோ இது சரியான ஒரு போட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஏஎம்டியோட அடுத்த ஜெனரேஷனான ஸோ இப்போ புதுசா வரக்கூடிய இதே ப்ளஸ்ல Ryzen AI Max Plus ஸ்ட்ரிக்ஸ் ஆலோ பார்த்தீங்கன்னா, பேந்தர் லேக்க முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்புல இருந்து ராகுல் அப்படிங்கிறவர் வந்து கிளைம் பண்றாரு. இந்த Radeon 8060i GPU பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ஸ் ஆலோல இப்ப ரீசென்ட்டா அதாவது புதுசா வரக்கூடிய ஸ்ட்ரிக்ஸ் ஆலோ சிபியூல வந்து இடம்பெற போகுது iGPU-வா. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த NVIDIAவோட RTX 4060 அண்ட் இந்த RTX 4070 இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு iGPU-வா இருக்கு. அதாவது இந்த 4060ஓட பெர்ஃபார்மன்ஸ தாண்டின ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ்ல ஏஎம்டி வந்து ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, இன்டெல் பேந்தர் லேக்ல இருக்கக்கூடிய இந்த 390ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பேட்டில் இமேஜ் XE3 அப்படிங்கிற அந்த ஜிபியு பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்கு நடுவுல வருதுன்னா 4050 இதத்தான் வந்து பீட் பண்ணும் அப்படின்னு வந்து ஏஎம்டி தரப்புல ஒரு கிளைமும் வந்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தேவையில்ல. அதே மாரி இன்டெலோட இந்த X9388H இந்த ப்ராசஸர் இருக்கக்கூடிய லேப்டாப்போட காஸ்ட் வந்து நாங்க அதிகமா இருக்கோம் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் இன்னுமே காஸ்ட் வந்து வெளிய வரல. ஸோ எந்த மாரியான ஒரு போட்டிய ஏற்படுத்தும், இன்னும் வரக்கூடிய பெஞ்ச்மார்க்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயத்துல இந்த பேந்தர் லேக் சிப் பார்த்தீங்கன்னா, இன்டெலோட புது 18A டெக்னாலஜில வந்து தயாரிச்சிருக்காங்க. 1.8 நானோமீட்டர் இருக்கக்கூடிய சிப் இந்த புதுசா வரக்கூடிய பேந்தர் லேக். அதனால ஸோ புது ஒரு ஒரு விஷயம் ஆர்க்கிடெக்சர உள்ள சேர்த்திருக்காங்க. அதே மாரி ஸோ இதோட இந்த பவர் பெர் வாட் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏஎம்டியோட சிப் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா, இது கம்மியா தான் கன்சியூம் பண்ணுது அப்படின்ட்டு கிளைம் பண்றாங்க. ஸோ வரட்டும். இன்னும் Qualcomm தரப்புல இருந்து ஒரு சிப் இருக்கும். ஸோ எல்லாம் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில வாரங்கள்ல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ இதுதான் இன்டெல்ல இப்போ ரீசென்ட்டா இந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோல நடந்த விஷயம். ஸோ கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோல தான் இன்டெல் பார்த்தீங்கன்னா, இத பெரிய அளவுக்கு வந்து ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா, இது மட்டுமே இன்டெல் ஷேர் ஏறுவதற்கு காரணமான்னு கேட்டா இல்ல. ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபவுண்டரி பிசினஸ் தான் ஒரு மெயினான ஒரு ஒரு கேட்டகரியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். 2வது பார்த்தீங்கன்னா, அடுத்தது NVIDIAவோட ஜிபியு வந்து அடுத்தடுத்து இன்னும் எப்ப ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, NVIDIAவோட ஜிபியு இன்டெலோட சிபியுல வந்து இடம்பெறும். இது போத் இந்த என்டர்பிரைசஸ் சிபியுலயும் சரி, நம்ம கன்சியூமர் சிபியுலயும் சரி 2லயுமே வந்து இந்த NVIDIAவோட ஜிபியு வந்து இடம்பெறும். அந்த டைம்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ ஏஎம்டி கூட இன்னும் வேற லெவல்ல ஒரு போட்டி போடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பட் இன்டெல் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர பார்த்தீங்கன்னா, வேணும்னே வந்து கம்மி பண்றாங்க. ஸோ இவங்களுடைய டாப் அண்ட் ஏஎம்டில 16ம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர். ஆனா, இன்டெல்ல வெறும் 6ஓ 4ஓ தான் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்கு. 4ன்னு தான் நான் நெனைக்கிறேன். பேலன்ஸ் 12 பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்ட் கோரா வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ இவங்க நெனைச்சா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ இவங்களால குடுக்க முடியும். பட் இவங்க
வேணும்னே குடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்பவும் அடிச்சு சொல்லுவேன். கூடவே ஹைபர் த்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெல் ப்ராசஸர்ல இன்னும் வந்து கொண்டு வராம இருக்காங்க. பட் இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, என்டர்பிரைசஸ் சிபியூல வந்து இந்த ஹைபர் த்ரெட்டிங்க திரும்ப கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைபர் த்ரெட்டிங்க கண்டுபிடிச்சதே இன்டெல் தான். பட் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. நம்ம ஆள் மட்டும் அத தேவையில்லாம கைவிட்டுருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட சிபியூ பிசினஸ வந்து டவுன்கிரேட் பண்ணி, ஃபவுண்டரி பிசினஸ வந்து பெருசு பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இத தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பங்கு ஏறும்போதும் சரி, இறங்கும்போதும் சரி, கம்ப்ளீட்டா என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க கூட நான் கொண்டு வந்து சேர்த்திருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இடைப்பட்ட டைம்ல இந்த ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல நம்ம கொஞ்சம் பிரேக் விட்டிருந்தாலும் கூட, ரீட்டெயில் ஆப்ஷன் சேனல்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இத்தனைக்கும் இது ஒரு $18 போனப்ப கூட நம்ம இதுல எந்த விதமான முடிவையும் மாற்றாம அப்பவும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அக்யூமுலேட் வந்து பண்ணியிருந்தேன் நான். அத பற்றியும் உங்க கூடலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன். அழிஞ்சு போயிரும் அப்படின்ட்டு பலராலும் பார்த்தீங்கன்னா, கிண்டல் செய்யப்பட்ட பங்கு இந்த இன்டெல். நோக்கியா கூட வந்து கம்பேர் பண்ணாங்க. ஸோ அடுத்த நோக்கியா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா, இன்டெல் இப்போ என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ குடுக்குது அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு அந்த டைம்ல இல்ல. ஸோ அவங்களுடைய அடுத்த கட்ட பிசினஸ் எப்படி போகுங்கிற ஒரு புரிதல் இல்ல. ஸோ அந்த புரிதலோட தான் முதலீடு பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பா உங்க கூட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான முயற்சிய நான் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்தது ஸோ, இப்போ இன்னொரு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, Intel பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய மொபைல் இது வந்து அவங்களுடைய சப்சிடரி தான். ஸோ, இது தனியா பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ, இது மெயினா பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டர ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு. அடாஸ் டெக்னாலஜி பல அமெரிக்கன் கார்ல இந்த நிறுவனத்தோடது இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆட்டோ செக்டார தாண்டி ரொபோட்டிக்ஸ்குள்ள வந்து இறங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப என்னன்னா, ஒரு $900 மில்லியன் இந்த இஸ்ரேலி ஹியூமனாய்டு ரோபோட் ஸ்டார்ட் அப்ப வந்து வாங்குறதாவும் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாரியான செய்திகளும் வந்துட்டுருக்கு. ஸோ இதன் மூலியமா இவங்க மட்டும் பண்ணல. Qualcomm-ம் வந்து பண்ண போறதா தான் ஒரு செய்தி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா நிறுவனங்களும் அடுத்து இந்த ரோபோட்டிக்ஸ பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இது எந்த ஒரு வளர்ச்சிய ஃபியூச்சர்ல குடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இது Intelக்கு அடுத்த கட்ட ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இப்போதைக்கு Intel பார்த்தீங்கன்னா 18A கஸ்டமரா யாரும் பெருசா இல்ல. ஒண்ணு மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க. அடுத்தது யுஎஸ் ஃபெடரல் வந்து இருக்காங்க. 2வது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, Intel அவங்களுக்கு ஓனாவே வந்து பண்ணிக்கிறாங்க. 14A தான் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் கஸ்டமருக்கு வந்து நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இப்போ வரைக்கும் பெரிய ஒரு கஸ்டமர் வந்து இன்னும் கிடைக்காம தான் இருக்காங்க Intelக்கு. லாஸ்ட்டா ஆப்பிள் வந்து கிடைச்சாங்க. அவங்களுடைய ஒரு மிட் ரேஞ்ச் சிப்ப வந்து தயாரிக்க போறாங்க Intel தான். பட் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, Intel ஃபவுண்டரி பெரிய அளவுக்கான ஒரு இடத்த பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இப்ப வரைக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து TSMCக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. இப்ப வேற ரூபின் அப்படிங்கிற சிப் அடுத்த ஆர்க்கிடெக்சர் NVIDIAவோடது TSMC தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. பட் TSMC கிட்ட கெப்பாசிட்டி இல்ல. அத வந்து அவங்க அவுட் சோர்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த மாரி TSMCக்கு போகிற பல ஆர்டர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஆட்டோ செக்டார்க்குள்ள வரோம். இப்போதைக்கு நம்ம டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது NVIDIA, TSMC, AMD, Intel இந்த 4 பங்குகள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ வந்து Stellantis பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆட்டோ செக்டார்ல பங்கா. ஸோ 2025ஓட ஃபுல் இயர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, Stellantis வந்து ஒரு நல்ல ரெக்கவர வந்து காட்டியிருக்காங்க. இந்த ஸ்டாக்க நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்வென்ட்ரினால பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த Stellantisல ஏற்படாம இருந்தது. ஆனா இப்போ புது சிஇஓ மாறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சில பிராண்ட்ஸ்ல இப்போ RAM வந்து புதுசா லான்ச் பண்ணாங்க. ஸோ அடுத்து சில மாடல்ஸும் RAMல வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது போக Dodge Durango, அது போக Dodge Challenger இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புது மாடலா வந்து லான்ச் பண்றாங்க. கூடவே ஜீப்ல பல மாடல் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா வந்து லான்ச் பண்ணாங்க. உதாரணத்துக்கு லாஸ்ட்டா லான்ச் பண்ண ரீகான் ஈவி அது என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ குடுக்குதுன்ட்டு தெரியல. அது ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீப்லயும் பல மாடல் வேகனியர் அதுக்கப்புறம் இன்னும் செரோக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப லான்ச் பண்ணாங்க. காம்பஸும் பார்த்தீங்கன்னா, புது மாடலா வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இன்வென்டரி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே கிளியர் பண்றாங்க. அதே மாரி புது மாடல கொண்டு வராங்க. இதெல்லாம் தாண்டி விலைய வந்து குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. படிப்படியா பார்த்தீங்கன்னா, Stellantis அவங்களுடைய காரோட விலைய குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கூட ஜெனரல் மோட்டார், ஃபோர்டு போன்ற நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது, Stellantisஓட ஜீப்பு இதோட வெஹிக்கிளோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா தான் வந்து இருக்கு. ஆனா
இப்போ ஒரு புது மாடல். எந்த மாடல்னா, ஸோ இந்த ரேம்ல தான் நெனைக்கிறேன். ஸோ ரேம் நம்ம ஆல்ரெடி கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ரேம்ல ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா, டாப் எண்ட் $1,00,000 கீழ வருது. ஸோ ஃபோர்டு பார்த்தீங்கன்னா, $1,00,000 மேல வருது. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ குறைச்சு வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஜீப்போட Wrangler பிரைஸையும் இப்போ வந்து கட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல மாடல்ஸோட நாங்க விலைய வந்து கரெக்ட்டா வந்து வைக்கப் போறோம் அப்படின்ட்டும் புது சிஇஓ வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஜீப் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ கிட்டத்தட்ட 2018க்கு அப்புறம் ஒரு கெயின் பார்த்தீங்கன்னா, ஜீப் பிராண்டுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகல. வெறும் 1% கிட்ட வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு வந்ததே மிகப்பெரிய ஒரு விஷயம். இது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது நார்த் அமெரிக்கா சேல்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்றோம். குளோபல் யூரோப் பிசினஸ் எல்லாம் நம்ம இன்னும் பெருசா வந்து டச்சே பண்ணல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற பிராண்ட்ஸும் கிறிஸ்லரோட மினி வேன் 32% பார்த்தீங்கன்னா, இந்த Q4ல வந்து இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு. டாஜ் டூராங்கோ பார்க்கும்போது 2005க்கு அப்புறம் பெஸ்ட் சேலா இருக்கு. ஆனா இடையில இது கொஞ்சம் டிஸ்கன்டின்யூ பண்ணப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். 37% பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து காட்டியிருக்கு. ஸோ எல்லா பிராண்ட்ஸும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணியிருக்கு. ஓவரால் அமெரிக்கா மார்க்கெட் ஷேர் 2024ல 7.6 இருந்திருக்கு. இப்போ டிசம்பர் இந்த 2025ல பார்க்கும்போது 8.2% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ டிசம்பர் டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது 4% வந்து க்ரோவ் ஆயிருக்கு. ஸ்டெலன்டிஸை பொறுத்தவரைக்கும் 2வது நல்ல குவார்ட்டரா இந்த 2025ல வந்து அமைஞ்சிருக்கிறதாவும் ஸ்டெலன்டிஸ் தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ பல கான்செப்ட் கார்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டெலன்டிஸ் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஈலோ, அதுக்கப்புறம் ஓலி அப்படிங்கிற 2 கார். சிட்ரான்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ லான்ச் பண்றதுக்கு எப்போ பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அத அத வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ நீங்க YouTubeல அடிச்சு பார்த்தாலே வந்து உங்களுக்கு அது கண்கூடா வந்து தெரியும். அடுத்தது ஆல்ஃபா ரோமியோவ வந்து அதாவது இந்த 2026ல நார்த் அமெரிக்கால லான்ச் பண்ண போறதாவும் ஸ்டெலன்டிஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அதுக்கேற்ற மாரியான பெர்ஃபார்மன்ஸ் நடக்குமாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டில் இந்த ஸ்டெலன்டிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்தது ஸ்டெலன்டிஸ் பற்றியான இன்னும் சில அப்டேட். இதுல லீப் மோட்டார் பார்த்தீங்கன்னா, ஸ்டெலன்டிஸ் வந்து ஒரு 20% பங்குகள லீப் மோட்டார்ல வந்து வச்சிருக்காங்க. கூடவே ஜாயிண்ட் வென்ச்சர்ல, அதாவது ஸ்டெலன்டிஸ் அண்ட் லீப் மோட்டாரோட யூரோப் ஜாயிண்ட் வென்ச்சர், குளோபல் ஜாயிண்ட் வென்ச்சர்ல 51% ஸ்டேக்க ஸ்டெலன்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. யூரோப்ல மட்டும் லீப் மோட்டார் பார்த்தீங்கன்னா, 2025ல 35,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. 3 மாடல் தான் அங்க வித்துட்டு இருக்காங்க. 35,000 வண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு வருடம் ஃபுல்லா வித்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ புது நியூ ஈவி ஸ்டார்ட் அப்ல பார்க்கும்போது 2025ல ரெக்கார்ட் டெலிவரிஸ பண்ணி நம்பர் 1 பொசிஷன்ல இந்த லீப் மோட்டார் வந்து இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6,00,000 வண்டி பார்த்தீங்கன்னா 2025ல குளோபலா சைனா சேர்த்து குளோபலா பார்த்தீங்கன்னா இந்த லீப் மோட்டார் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது லீப் மோட்டாருக்கு நல்ல செய்தி. ஸ்டெலன்டிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தியா இருக்கு. அது போக புதுசா இந்த கிறிஸ்லர் பசிஃபிகாவோட பேஸ் பண்ண மாதிரியான ஒரு மினி வேனை பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெலன்டிஸோட சப்சிடரி சப்சிடரின்னு சொல்லக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனியான லீப் மோட்டார் பார்த்தீங்கன்னா, சைனால இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காரு. ஸோ இந்த கார் எப்படியும் விலை பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸில தான் வந்து வைப்பாங்க. கூடவே யூரோப்ல பார்த்தீங்கன்னா, விரைவில் இவங்க அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிய வந்து கன்வெர்ட் பண்ணிருவாங்க லீப் மோட்டாருக்கு. அப்போ ஹெவியான ஒரு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, மற்ற நிறுவனங்களுக்கு குடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாரி உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் நெட்வொர்க்க லீப் மோட்டாருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குக்கு முக்கியமான செய்தி. இத்தன விஷயங்கள உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தேவையே வந்து இல்ல. எதுக்கு நம்ம பண்றோம்னா, என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றேன். ஜஸ்ட் இத நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். நல்ல பங்கு, நல்ல ஒரு ரிட்டர்ன குடுக்கும் லாங் டெர்ம்ல அப்படின்ட்டு, ஒரு நிமிஷத்துல என்னால இத முடிச்சுட்டு போக முடியும். ஆனா, அத்தன விவரங்களையும் உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து நான் குடுக்குறேன். இத நான் பல இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல குடுக்குறேன். ஸோ, பார்த்து பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏன்னா, ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல அந்த அளவுக்கான ஒரு ஆதரவு பார்த்தீங்கன்னா இல்ல. குறிப்பா அமெரிக்க பங்குகள பற்றி பெரிய அளவுக்கு ஆர்வம் இல்ல. மேபி அந்த மாரி ஆர்வம் இல்லாம இருந்ததுன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, இத வேற மாரி நான் கொண்டு போற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ, அதனால உங்களுடைய ஆதரவு தான் தொடர்ந்து இதே அளவுக்கான ஒரு உழைப்ப பண்றதுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது
ஜெனரல் மோட்டார் கிட்ட இருந்து அப்டேட் அண்ட் ஃபோர்டோட ஒரு அப்டேட். இந்த 2 கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்ட் கிட்டத்தட்ட 40%க்கு மேலான ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. சூப்பரா ஏறிட்டு வந்துட்டுருக்கு. ஃபோர்டும் சரி, ஜெனரல் மோட்டார் எப்பவோ டிஸ்கஸ் பண்ணது. அதனால இத நம்ம ஜஸ்ட் சின்னதா பார்த்துட்டு ஓடிருவோம். இப்போ ஜெனரல் மோட்டார் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல டாப் ஆட்டோ மேக்கரா வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் டொயோட்டா இருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஜெனரல் மோட்டாரோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல் இயர்ல அதாவது 2025 ஃபுல்லா பார்க்கும்போது 5.5% வந்து உயர்ந்திருக்கு. இதுவே 4த் குவார்ட்டர்ல பார்க்கும்போது 6.9% பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. காரணம் ஈவியோட சேல்ஸ் தான் ஒரு மெயின் ரீசனா இருக்கு. ஈவில ஜெனரல் மோட்டார் பார்த்தீங்கன்னா, கலக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் வந்து இருக்கு. பட் இந்த இன்சென்டிவ்ஸ் வந்து கட் பண்ணனால இவங்களுக்கு இந்த ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கு. சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. டிக்ளைன் ஆயும் கூட ஜெனரல் மோட்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஜெனரல் மோட்டார் அது மட்டும் இல்லாம ஈவில ஒரு ஒன் டைம் காஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்க. இதனால ஒரு $7 பில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண போறதாவும், அதாவது ஒன் டைம் ஹிட் நடக்கும் இவங்களுடைய அடுத்த ரிசல்ட்ல அப்படின்ட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்க்ளூடிங் ஃபோர்டும் பார்த்தீங்கன்னா, ஈவிலலாம் பார்த்தீங்கன்னா, ஈவி பிளான் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவி எல்லாம் பெருசா பண்ண போறதில்ல. கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட்டா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற வகையில ஒரு செய்தி வந்திருக்கு. ஃபோர்டோட 2025 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, 6% வந்து உயர்ந்திருக்கு. இதுல இவங்களுக்கு அதிகப்படியா சேல்ஸ் நடந்தது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் அதுக்கப்புறம் காம்பேக்ட் ட்ரக்கான மேவரிக்கோட சேல்ஸ். இது 2மே சூப்பரா வந்து பண்ணியிருக்கு. ஹைபிரிட் வெஹிக்கிளோட சேல்ஸ் நல்லா க்ரோவ் ஆயிருக்கு. மேவரிக்கோட சேல்ஸும் நல்லா ஹிட் ஆயிருக்கு. ட்ரக்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிறுவனமா ஃபோர்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஈவினால ஒரு ஒன் டைம் ஹிட் வந்து நடந்தது. பட் இப்பவும் பங்கு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. 40% ரிட்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ஸோ ஸ்டெல்லன்டீஸ் இன்னும் வந்து பெரிய ரிட்டர்ன குடுக்க ஆரம்பிக்கல. பட் விரைவில் குடுக்க ஆரம்பிக்கும். ஆனா, லாஸ்ட்டா ஒரு டிப் நடந்தது. அந்த டிப்லலாம் ஸ்டெல்லன்டீஸ மேபி கன்சிடர் பண்ணியிருந்தா, சூப்பர் டூப்பரான ஒரு ரிட்டர்ன், ஓரளவு டீசென்ட்டான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும். அதுவும் ஒரு 40% வரைக்கான ரிட்டர்ன வந்து நமக்கு வழங்கியிருக்கும். பட் ஓவர் த பீரியட் நமக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ இந்த பங்குகள் வழங்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, இந்த பங்குகள் என்ன மாரி பண்றாங்கன்ட்டு. பட் இந்த பங்குகள் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்றது, ஸோ நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான். நீங்க வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்ல. ஒரு பை கால் குடுக்கறது, இல்ல வித்திருக்கறக்கு செல் கால் குடுக்கறது இந்த வீடியோவோட நோக்கம் இல்ல. அமெரிக்க பங்குகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், ஸோ என்னென்ன நடந்துட்டு இருக்கு, பிசினஸ் வைஸ்ல என்ன நடக்குதுங்கிறத உங்க கூட தெரியப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.